சந்தன கல்லூரியில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் தான் நம்முடைய ஏழுமலை அவர்கள். அவர் தொடர்ந்து நூல்களை வெளியிடக்கூடியவர். அவர் புதுக்கவிதை மன்னன் என்பது அல்ல, நூல் வெளியீட்டு விழா மன்னன் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு புதிய பட்டம் கொடுக்கலாம். அவருடைய நூல் வெளியீட்டு விழாவிலே தொடர்ந்து கலந்து கொள்பவர் நம்முடைய முருகானந்தம் அவர்கள். அதற்கடுத்து அவருடைய நூல் வெளியீட்டு விழாவிலே தொடர்ந்து கலந்து கொள்கிறவன் நான். அனைவருக்கும் வணக்கம். எனது பேராசிரியர் ராமகுருநாதன் உட்பட அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், நூலாசிரியர் முருகானந்தம் அவர்கள், இந்த இலக்கிய விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் செயலாளர் எனது இணைய நண்பர் பெக்கி பிரபாகரன் மற்றும் இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ரேவதி கிருபாகரன் அம்மையார் அவர்கள் உட்பட மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் சொல்லி சில மணித்துளிகள் தான் பேசுவேன். நான் என்னுடைய நூல் விழா கூட பேச மாட்டேன். தெரியும், பிரபாகரன் சார் தெரியும். நூல் விழா நடந்ததுனா நான் பின்னாடி தான் உட்கார்ந்து இருப்பேன். எழுத்தாளர் என்ற ஒரே முத்திரையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். 60க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவன். சிறுகதை எழுதியிருக்கிறேன், வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியிருக்கிறேன். கொரோனா பீரியடில் மட்டும் 3 புத்தகம் எழுதினேன். இப்போ ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். இது வேலை எனக்கு ஹேபி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். ஆனால் எனக்கு எழுதுவது மட்டும்தான் தொழில். எழுத்தாளன் அவ்வளோதான், பேச்சாளன் கிடையாது. பேச முடியும், ஆனால் பேச மாட்டேன். அந்த நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருப்போம். பிரபாகரன் நல்லா தெரியும். இதில் என்னுடைய நண்பர், அதனால் முருகானந்தம் அவருடைய நீண்ட நாள் நண்பர். அவருடைய இலக்கிய பணிக்கு நான் கொஞ்சம் அப்பப்போ ஊக்குவிப்பேன். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஊக்குவிப்பது எல்லாரையும் ஊக்குவிப்பேன். பெரும்பாலும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை பண்ண சொல்லிட்டே இருப்பேன். நண்பர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அறிவுரை சொல்வது என்னுடைய வழக்கம். எனக்கு அதுக்கு நேரத்தில் மட்டும் ஒரு ஞாபகம் வரும். திருக்குறளில் இடிப்பார் இல்லாத மன்னன், அது ஒன்று. அடுத்தபடியாக நடுவர் போட்டு நட்டன் மேல் சென்று இடித்தர் போட்டு. என்னுடைய பயோடேட்டா பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. வராத அமைச்சர்கள் கிடையாது, அமைச்சர்கள் அதிகமாக கூட மாட்டேன். வராத நீதிபதிகள் கிடையாது, அவருக்கு தெரியும். என்எஸ்கே புத்தகம் வெளியிடும் போது நடிகர் எஸ்ஆர் கூப்பிட்டு வந்தேன். அவங்க எஸ்ஆருடைய மகள் வடிவ அம்மையார் அவங்க கூப்பிட்டு வந்தேன். சுரதா வாழ்கின்ற போது அவரை பற்றி புத்தகம் எழுதி அவருக்கு முன்னாடியே வெளியிட்டேன். பைசாலாம் யார்கிட்ட வாங்கலை, ஒரு சால்வோட போடல. அது அடுத்த விஷயம். நான் அதை பற்றிலாம் நினைக்க மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். என்னுடைய பயணம் தனிப்பட்ட பயணம். படைக்க வேண்டும், நூலகத்தில் புத்தகம் இருக்கணும், வரலாறு பேசணும். கலைஞர் வாழ்கின்ற போது அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினேன், நூலை வெளியிட்டேன். பெரும்பாலும் நான் நானே தான் வெளியிடுவேன். நான் எப்பவுமே நினைக்கிறது உண்டு, மருத்துவமனைக்கு போனால் 5,000 10,000 செலவாகுது. புத்தகம் போட்ட விட்டேன், ஐயோ புத்தகம் போட்டுனேன் வைக்கலையே. விற்காது. புத்தகம் போட்டால் எப்படி விற்கும்? பேர் தான் வரும். புத்தகம் வரலாறு பேசும். நூல்கள் 5 கல்லூரியில் திறனாய்வு செய்திருக்காங்க. நான் தமிழ்நாட்டிலே முறை ராமாயண மகாபாரதம் கீதையை 450 பக்கத்தில் 500 பக்கத்தில் புதுக்கவிதை எழுதணும். நான் எழுதுன 2 வருஷம் கழிச்சு தான் வாலி எழுதுறாரு. அவனும் எப்படி எழுதுறாருன்னு கேட்டால், நான் ஆனந்த புத்தகம் அனுப்புகிறேன், என் புத்தகத்தை ரிவ்யூ போடுங்க அதை போடுங்கன்னு. அவன் போட மாட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டான், 2 வருஷம் கழிச்சு வாலி அதே எழுதுறாரு. என்ன எது ஃபாலோ பண்ணி தான் இருக்காரு. நான் பாண்டவர் ராஜன் எழுதுனா அவர் பாண்டவர் பூமின்னு எழுதிட்டார். ஆனால் இந்த புத்தகத்துக்கு பெரிய மதிப்பு இந்து பத்திரிகை கொடுத்தான். அவன் என்ன பண்ணுவான், 1000 பக்கம் இருந்தால் கூட அதை பற்றி ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. இந்து பத்திரிகை தரமான பத்திரிகை இல்லையா, அதனால் ஒரு வார்த்தைகள் தான் போடுவாங்க. ஆனால் என்னுடைய புத்தகத்துக்கு ஒரு பத்திரிகை இட்டாங்க, விளம்பரம், ஆங்கில பத்திரிகையில். அது மாதிரி சிறந்த ஒரு நூலாக எழுதக்கூடிய ஆற்றல் படித்தவர் இவர். புத்தகத்தை பார்த்த உடனே இவர் வித்தியாசமாக எழுதியிருக்காரு. ராமாயணம் எழுதியிருக்காரு, பாலகாண்டம் 2 காண்டம் எழுதினாரு, புத்தகம் வெளியிட்டார். அவர் சிகரத்தை தொட சிறை இன்னும் புத்தகம் எழுதினார். அது நூலுடைய எல்லாம் சொல்லி விட்டு இங்கே போவாங்க அங்கே பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த வழிகாட்டுதல் மட்டும்தான். ஆகவே அவருடைய எழுத்து பணி சிலருடைய எழுத்து பணி போய் சேரணும். அதான் முக்கியமான விஷயம். இந்த புத்தகம் ஒரு தரமான புத்தகம். யார் போய் தேடி போய் சுதந்திர போராட்டம்னா வீரபாண்டிய கட்டப்பன் அவ்வளோதான் தெரியும் நமக்கு. அதுக்கு மேலே தெரியாது நமக்கு. அப்புறம் போனால் யாராவது 2-3 பெண்களை பற்றி சொல்லுவோம், கிளி அவங்க அவ்வளோதான் தெரியும் நமக்கு. ஏன்னா இந்த புத்தகத்தை போகிற போது ஒரு 55 தலைப்பை எழுதியிருக்காரு. இல்லை புலிதேவன் ஆரம்பித்து கடைசியில் தங்கப்பெருமாள் பிள்ளையா யாரோ ஒரு பெருமாள் பிள்ளைன்னு முடிச்சிருக்காரு. 55 பக்கத்து தலைவர்களை பற்றி பேசியிருக்காரு. ஏன்னா நம்ம ரெவியூ பண்ணணும். ரெவியூ நேரம் நம்ம அப்பப்போ புத்துயிர் விட்டணும். அப்போ தான் இலக்கியங்கள் வளரும். இப்போ சங்க இலக்கியத்தை பற்றி 1000 மணி இலக்கியங்கள்லாம் வளர்கிறதுக்கு என்ன காரணம்?
மீண்டும் மீண்டும் அதை ஆய்வு பண்ணும் போது மக்களிடம் போய் சேருகிறது. அவ்வளோதான். நீ சங்க இலக்கியத்தை பற்றி நீதி இலக்கியத்தை பற்றி அப்படியே வச்சுன்னு இருக்க முடியணுமா? ஆகவே நூல்களை எழுதுகின்ற போது சமுதாயத்துக்கு போய் பயன்படணும். அதான் நூல். சரி, நான் பெரும்பாலும் சார்ந்தே எழுதியிருந்தேன் நூலெல்லாம், இந்த வரலாற்று நூல்கள்லாம். தனியாக இல்லையான்னு கேட்டாங்க. அப்போ கருவறை முதல் கல்லறைன்னு ஒரு 250 பக்கம் எழுதினேன் புத்தகம். அது திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் வந்து எம்ஃபில் பண்ணாங்க, அந்த வட்டத்துக்காக பண்ணாங்க. அதை பண்ணும்போது அந்த புத்தகம் எனக்கு வந்து கபிலர் விருது கொடுக்கறதுக்கு பயன்பட்டது. ஏன்னா நிலத்தை பற்றி எழுதியிருப்பேன், நீரை பற்றி எழுதியிருப்பேன், காட்டை பற்றி எழுதியிருப்பேன், மலையை பற்றி எழுதியிருப்பேன், ஏழையை பற்றி எழுதியிருப்பேன், செருப்பு தொழிலாளி பற்றி எழுதியிருப்பேன், குயவனை பற்றி எழுதியிருப்பேன். பொருளே இல்லை. அப்போ அதை வைத்துக்கொண்டு எனக்கு இதெல்லாம் வந்து வருகின்றது என்பதற்காக நம்ம எதையும் செய்யக்கூடாது. நம்ம மட்டும் செய்யவே இருக்கோம். கபில விருதெல்லாம் எவன் கொடுப்பாங்க? பெரிய அதாவது விருது பெற்றவர்களெல்லாம் அறிவாளி கிடையாது, விருது வாங்காதவங்களாம் திறமையற்றவர்கள் கிடையாது. என்னுடைய பாலிசி எப்பவுமே சொல்லுவேன், வெளிப்படையாக சொல்லுவாங்க. ஆகவே அதனால தகுதியிலிருந்து விருது வருகின்ற போது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது என்ற ஒரு செய்தியை நம்ம சொல்ல வரேன். ஆகவே இந்த புத்தகம் வந்து ஒரு தரமான புத்தகம். அரசியல் வந்து நூலகத்துக்கு ஆணைக்கோ இல்லாத வந்து தமிழறிஞரையோ பரிசு கொடுக்க வேண்டிய புத்தகம். ஏன்னா சுதந்திர போராட்டத்தை பற்றி புத்தகங்கள் வந்து நிறைய இல்லை. அடுத்தபடியாக ஒரு 2 பக்கத்தில் ஒரு சுதந்திர போராட்டத்தை பற்றி தெரியும்னா அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இந்த புத்தகம் வந்து அடிப்படையாக இருக்குது. பாருங்கள், அவர் சொல்லிட்டு போனார், ஐயா சொல்லிட்டு போனார். ராமகுதாம் ஐயா என்னுடைய பேராசிரியர், பச்சையப்பன் கல்லூரியில் எனக்கு பேராசிரியர். நான் பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கின்ற போது அவருக்கு தடுமாறுகிறார். எப்படி தடுமாறுகிறாருன்னா, ரீடு பிளான் போட்டு நீங்கள் வளவாங்க, இவங்க இங்கே வருவாங்க, 4 நாள் கிளாஸ் எடுப்பாங்க, அங்கே போட்டாங்கன்னா இங்கே ஓடுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் காலேஜ் ஓடுவாங்க, தங்கராஜ் முதல்கொண்டு அப்படி குருவி கருப்பை முதல்கொண்டு போட்டுட்டாங்க, பாடப்படுத்துறாங்க அந்த காலத்தில். ஆனால் இவங்ககிட்ட படிக்கின்ற வாய்ப்பு கிடைச்சிது. இவங்க நான் படிக்கின்ற போது ஜீனியஸ் எல்லாமே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட். பச்சைவாசம் கிடையாது அந்த காலத்தில். நாடகமா ராமநாதன், இவர் குமாரவேலு, அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையிலும் ஏசி பாஸ்ராஜ் கண்ண முடினே இருப்பார். தொல்கால் போயிட்ட பட வேங்கடம் தங்கி ஆடிய தமிழ் குழுநல்லாம் பாட்டு போனே இருப்பார். அதே ஒவ்வொருத்தரும் புனர் தங்கராஜ் அவர் வந்து நாடகத்தில் அவர் வளவன், இவர் வந்து குயினம், இந்த நாடகம் இந்த நாவல் பற்றி தான் நம்ம ஆசிரியர் இவர் எடுப்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னொரு தாடி மாணிக்கம் சித்தர் அவர் எழுதியிருப்பார். அந்த ஒரு நினைக்கின்ற போது அந்த காலத்தை வந்து நம்ம மறக்க முடியாத காலமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்பர்ட், சாதாரண எக்ஸ்பர்ட் கிடையாது. டிராவிடியன் லாங்குவேஜ் கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆங்கிலத்திலே எடுப்பார் ஜிஆர் ராமச்சந்திரன் ஒருத்தர். ஆகவே அந்த அளவுக்கு எல்லாமே செல்வாக்கூடியவர்களாக இருந்தால் இப்போ கல்வி. இப்போ கல்வி வந்து போய் சேரணும். அது சேருவதற்கு ஒரு சிறந்த நூல் இது. எல்லாருமே படிக்கணும். படிக்கிச்சா இந்த நூலை வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ படிக்கணும்னு நினச்சேன்னா படுக்கறையில் மேலே போட்டு வந்திருப்பேன், தேவையான போது எடுத்து படிப்பேன். ஆகவே இது வந்து சிறந்த நூல். இந்த சிறந்த நூலை வந்து நீங்கள் எல்லாமே வந்து படித்தா ஒரு பல செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இத்தகைய நூல்கள் நிறைய வெளியே வரணும். இது புதுக்கவிதை நூல் இல்லை, வரலாற்று நூல். ஒவ்வொருத்த பற்றியும் ஒரு வரலாறு சொல்லுகிறது. பல ஐயா சொல்லிட்டு போனார், 2 வழியில் கருப்பு நீட்டு நெடுப்பு 3 வழியில் முடிச்சிட்டார். அவ்வளோதான். அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. பேசுறது வந்து நம்ம வந்து இந்த காலத்தில் இலக்கியமாக சரி எதுவும் சரி குறைகள் கொஞ்சம் அளவில் சொன்னால் தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நிறைய சொல்கிறதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை, வாழ்க்கை இல்லை. அதான் மரபு கவிதைகள் தான் நீ படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நெடிய தோழினா நீண்ட வாழ்ந்தா அது பாட்டி வர்ணெல்லாம் கிடையாது. 2 சிம்பிளிசிட்டி, 2 வார்த்தையில் முடியணும். அத்தகைய செயல்பாட்டை இந்த நூலில் வந்து சிறப்பாக செய்திருக்கிறார். நூலாசிரியர் வாழ்க, நூலாசிரியர் குடும்பத்தார் வாழ்க என்ற வாழ்த்து விளைவுகள். நன்றி, வணக்கம்.